ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெந்தயம், உப்பு, மாங்காய், மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கடாயில் சூடானதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து லைட்டாக ப்ரௌனாக இருக்கணும். இப்போ வந்து அதோட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. அதோட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதோட புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வந்து தேவையான மசாலாவை வந்து ஆட் பண்ணுவோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து கொதி வந்தோடனே நம்ம மாங்காவை போடுவோம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்காவை தான் ஆட் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றா மாங்காவை வந்து இந்த குழம்போடு போட்டு வேக விடுவோம். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வேகட்டும். அப்புறமா எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து அந்த குழம்புல வந்து நம்ம கழுவி வச்சிருந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நாளை கழித்து லைட்டாக மீனை வந்து பரட்டி விடுங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வேணும். இப்போ வந்து அதில் லைட்டாக நான் கருவேப்பிலை தூவியிருக்கேன். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்ச மாங்காவை இதோட ஆட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்